இந்த விஷயம் தெரியாமல் திருப்பதிக்கு செல்லாதீர்கள், முழுமையான அருள் கிடைக்காதாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான பிடிக்கும்னா கோவிந்தா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. திருப்பதிக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் முதலில் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரிடம் எந்த ஒரு தடையும் இன்றி உங்களை என் குடும்பத்துடன் திருப்பதியில் தரிசித்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். திருப்பதிக்கு கிளம்பும் போது நமது குலதெய்வத்திற்கு வெத்தலப்பாக்கு வைத்து மஞ்சள் துணியில் 11 ரூபாய் முடிந்து வைத்து பூஜை செய்து விட்டுதான் கிளம்ப வேண்டும். பிறகு திருப்பதிக்கு சென்றவுடன் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பத்மாவதி தாயாரை தான் முதலில் வழிபட வேண்டும். பிறகு புஷ்கரணி குளத்தில் நீராடிவிட்டு அதற்கு அருகில் உள்ள வராகமூர்த்தியை தரிசிக்க வேண்டும். பிறகு ஆனந்த ஆழ்வாரின் கடப்பாறையை பார்க்க மறக்காதீர்கள். அடுத்ததாக மன நிறைவோடு திருப்பதியில் ஏழுமலையானை தரிசித்துவிட்டு அங்குள்ள தங்க கோபுரத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிக்க மறக்காதீர்கள். பிறகு உங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நன்றி சொல்லிவிட்டு வழிபட்டு வர வேண்டும். இதுவே திருப்பதிக்கு சென்று வரும் முறையான வழியாகும்.